இன்றைய தினம் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் INTC சார்பிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்னவென்று சொன்னால், தூத்துக்குடி ஒரு துறைமுக நகரம், தூத்துக்குடி ஒரு தொழில் கூடாரம், தூத்துக்குடி ஒரு பாரம்பரிய மிக்க தொழில் செய்கின்ற உப்பு தொழில் செய்கின்ற ஒரு நகரம். ஆனால் ஒரு கடந்த 50 ஆண்டுகளிலே ஏற்பட்ட வளர்ச்சி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக பெரிய அளவிலே வளர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி மென்மேலும் வளர்ச்சி அடைந்தது. அதன் பின்பு அங்கெல்லாம் தூத்துக்குடியில ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஸ்பிக் உலத்தொழிற்சாலை, அங்க இருக்கக்கூடிய பாரங்கதாரா கெமிக்கல் ஒர்க்ஸ், இங்க இருக்கக்கூடிய இன்னும் சின்ன தொழிற்சாலைகள், அதோடு சேர்ந்து தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையும் வந்தது. ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியிலே 3 பெரிய மில்கள் 125 ஆண்டுகள் பழமையான BOC அவர்கள் தொழிற்சங்கம் நடத்திய இந்த கோரை மில் என்று சொல்லக்கூடிய பார்வை மிகப்பெரிய அந்த மில், அதோடு சேர்ந்து தூத்துக்குடியிலே வளமையான மற்றொரு ஸ்பின்னிங் மில், அரசன் மில், மவுண்டன் மில், இதிலே 12ஆம் தொழிலாளர் வேலை பார்த்து வந்தார்கள். அதுபோன்று தூத்துக்குடியில ஏறத்தாழ 1 லட்சம் ஏக்கரிலே உப்பளங்கள் போடப்பட்டு அதில் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஏக்கரில் 50,000 60,000 தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தார்கள். அதுபோன்று தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழகம் துறைமுகம் இருப்பதனாலே மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்கி அங்கு வெளியே செல்கின்ற ஒரு நிலையிலே அந்த உப்பளங்கள், அந்த இந்திய உணவுக் கழகமானது இன்றைய தினம் செயல்படாமல் இருக்கின்றது. இப்படியெல்லாம் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடியிலே தொழிலாளர்களுடைய நிலைமை மிகவும் மிகவும் பரிதாபத்துக்குரியது என்று சொன்னால், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் தூத்துக்குடியில வந்து பணியாற்றுகின்ற ஒரு காலம் மாறி இன்று தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேறு மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இதையெல்லாம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியுமா என்றால் திறக்க முடியும். மீண்டும் துறைமுகத்திலே பணியாற்ற முடியுமா என்று சொன்னால் முடியாது. என்று சொன்னால் இயந்திரங்களாலே இந்த பணியாளி நடந்து கொண்டிருக்கின்றது. அது காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறந்தால் குறைந்தபட்சம் 50,000 தொழிலாளர்கள், 50,000 தொழிலாளர்கள் சொன்னால் ஒரு தொழிலாளி வந்து 3 பேர் 4 பேர் குடும்பத்தில் இருப்பார்கள். ஏறத்தாழ 2 லட்சம் குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த தொழிற்சாலை இன்று மூடப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு வர முடியாத சூழ்நிலையிலே மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலே 18/12/2024 அன்று செமி கண்டக்டர் என்ற ஒரு தொழிற்சாலை இங்கு வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால், செமி கண்டக்டர் தொழிற்சாலையை ஓசூரிலே டாடா நிறுவனம் நிறுவி ஏறத்தாழ 50,000 பேர்களுக்கு, சாதாரண தொழிலாளர்களுக்கு அங்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செமி கண்டக்டர் என்பது சாதாரணமாக ITI படித்தவர்கள், டிப்ளமோ படித்தவர்கள், இன்னும் SSLC படித்தவர்களுக்கான குறைந்த படிப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் செமி கண்டக்டர் தொழிற்சாலை. ஆகையால் அந்த செமி கண்டக்டர் தொழிற்சாலை வந்தால் ஏறத்தாழ 1 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும். அதையும் சேர்த்து ஸ்டெர்லைட்டும் சேர்த்து தூத்துக்குடியை வளமாக்க, தமிழகத்தை வளமாக்க ஒரு நல்ல இந்த அரசு இதையெல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு முறையாக நாங்கள் நடத்தினோம். அதற்கான பெரிய அளவு ஆதரவு வந்து இன்று பொதுமக்கள் 5000 பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த ஆதரவு இன்று அரசை வலியுறுத்தும் விதமாகவும் கவனத்தை ஈர்க்கின்ற விதமாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு மூலம் தெரிவித்துக் கொள்வோம். காப்பர் வந்து காப்பர் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து காப்பர் இறக்குமதி பண்ற அளவுக்கு போயிருக்கு.
இந்திய பொருளாதாரத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம், பிசினஸ் நம்முடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது நாம் 100 ரூபாய்க்கு இறக்குமதி செய்தால் 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஆனால் இந்த மாதிரி எதெல்லாம் நம்மால் முடியுமோ இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் இன்று செயல்படாமல் இருந்தால் காப்பர் விலை எங்கோ சென்று விட்டது என்பது மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய தாக்கம் ஏற்படும் என்பதுதான் உண்மையான நிலை. என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கலாம், ஒரு 10 நாளுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய புதிதாக பதவியேற்கக்கூடிய திரு பைடன் அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் வரியை போட்டால் நாங்களும் வரியை போடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நிகர பற்றாக்குறை அந்த அமெரிக்காவில் இருக்கின்றது. அதே நிலை நமக்கு வறுமையானால் இந்திய பொருளாதாரம் ஜிடிபி படுபாகத்துக்கு சென்றுவிடும். ஏதோ ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் அது மட்டுமல்ல, இவருக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கின்றேன். நகை வாங்குகின்ற பொழுது 916 என்று போட்டிருப்பால் ஹால்மார்க். அது என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தங்கம் 24 கேரட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 100% என்று சொன்னால் 9.6 போக 8.4 அந்த செம்பு தாமிரத்தை அங்கு கலக்க வேண்டும். அதுக்கு தூய்மையான மெருகூட்டப்பட்ட செம்பு வேண்டும். ஆகையினாலே பொருளாதாரத்திலே இந்த செம்பு என்பது நாம் தங்கத்தை கொண்டு வருவதை போன்று, ஆகையினாலே இந்த தொழிற்சாலை தாமிர தொழிற்சாலை நாட்டுடைய பொருளாதாரத்திற்கும் வளமையாக இருக்கும், நம்முடைய தேவைக்கும் வளமையாக இருக்கும். குறிப்பாக செமிகண்டக்டர் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள் தாமிரம். நான் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசுடைய அகில இந்திய அமைப்பு செயலாளர். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.